தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரையில திருவாக்கியங்கள். நமக்கு தெரியும், தோமையாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக 27வது வாக்கியம். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலையிடு, உன் கையை நீட்டி உன் விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இயேசு தெளிவாக சொல்கிற வார்த்தை, சந்தேகப்படாத, நான் தான் தெய்வம், சந்தேகப்படாத, நான் தான், என்னால் ஆகார காரியம் எதுவும் இல்லை. பண்பால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தேகம் என்பது ஒரு நோயாக மட்டுமல்ல, அது ஒரு வியாதியாகவே அது அமைந்து விடுகிறது. அப்போ அந்த சந்தேகம் என்பதை அதை நாம் கலைந்து விட வேண்டும், அது வேரோடு நாம் பிடுங்க வேண்டும். மாறாக அந்த சந்தேகம் நம்மிடத்தில் இருக்கிற சமயத்தில் அது விசுவாசத்துக்கு எதிராக மட்டுமல்ல, மாறாக அன்புக்கு எதிராகவே அது போய்விடுகிறது. தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு தடையாக அது அமைந்து விடுகிறது. ஏன் சொல்கிற வார்த்தை, எங்கள் தோமையரை பார்த்து கொண்டு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், நீ பயப்படாத, நீ சந்தேகப்படாத, நான் தான் இங்கு இருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நெருக்கடி வந்தால், வேதனை வந்தால் தெய்வம் போய்விட்டார் என்பதல்ல. நாம் மாறாக அந்த நெருக்கடி மத்தியில் இறைவன் இருக்கின்றார், அந்த வேதனைகள் மத்தியில் தெய்வம் இருக்கின்றார், அந்த தடைகள் மத்தியில் தெய்வம் இருக்கின்றார், அந்த ஏமாற்றத்தின் மத்தியில் தெய்வம் இருக்கின்றார், பலவிதமான காயங்கள் மத்தியில் தெய்வம் இருக்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய தோல்விகளிலும் தெய்வம் இருக்கின்றார். இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு போத்தியம், இந்த ஒரு சத்தியத்தை நாம் உணர வேண்டும். எப்போது இந்த சத்தியத்தை நாம் உணர்கின்றோமோ அந்த நொடியிலேயே நாம் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் எந்த சூழலும் நாம் தளர்ந்து போக மாட்டோம். இறைவன் நேரடியாக சொல்ல வார்த்தை, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனான தெய்வமே, என் நம்பிக்கையை நீ தாமே ஆழப்படுத்தும். என் நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டு சோர்ந்து போகாமல் உண்மையில் நம்பிக்கைத்து வாழ சக்தியை தந்திலும். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பல பிரச்சனைகள், அந்த தடைகள், அதிலிருந்தெல்லாம் நான் விட்டு மாற, அதிலிருந்து விலகி கொண்டு நான் உண்மையில் நம்பிக்கைத்து செயல்பட என் சக்தியை தரும். மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.